தேங்க்யூ பிரதர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவாம் தேவனுடைய அன்பும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் கூட உண்டாயிருப்பதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னதமான தேவன் இம்மட்டும் நம்மை கண்மணி போல் காத்து வழிநடத்தி வந்து இந்த நல்ல மாலை வேளையிலும் சகோதர சகோதரிகளாக நாம் இந்த இணைப்பின் வழி கூடி அவருடைய உன்னத வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு நமக்கு தந்திருக்கிற இரக்கமுள்ள இந்த நல்ல வாய்ப்புக்காக உன்னத தேவனுக்கு அவருடைய பரிசுத்த குமாரன் வழியாய் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு வாய்ப்பளித்திருக்கிற சபையோர்களுக்கும் அடியனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாய் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அடியேன் கடந்து வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு மாலை பொழுதுல தேவ வார்த்தைகளாக நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனை நன்றாய் அறிந்து கொள்வதற்கான 11 படிகள் என்ற தலைப்பில நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனை நன்றாய் அறிந்து கொள்வதற்கான 11 படிகள். இதற்கான ஆதார வாக்கியம் நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரியமான சகோதரர்களே, இந்த ஆதார வாக்கியத்தை நாம் கொண்டு தொடர்ந்து நாம் தியானங்களை நாம் ஏறெடுக்கலாம். பிரியமுள்ளவர்களே, நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா அல்லது தேவனை குறித்து தெரிந்து மட்டும் வைத்திருக்கிறோமா? இந்த கேள்விக்கான பதிலை நாம் எப்படி மேற்கொள்ளணும்? நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா அல்லது தேவனை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறோமா? கிட்டத்தட்ட ஒருவேளை இந்த கேள்விகள் ஒரே மாதிரி இருப்பதை போல இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. ரெண்டுக்கும் இடையே மாபெரும் வித்தியாசம் இருக்கு. நாம தேவனை அறிந்திருக்கிறோமா அல்லது தேவனை குறித்து தெரிந்து மாத்திரம் வைத்திருக்கிறோமா அப்படின்னா இல்ல. நாம் தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, நாம் தேவனை குறித்து தெரிந்து மாத்திரம் வைத்திருப்பது என்பது வேறு. பிரியமான சகோதரர்களே, அந்த கேள்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம அவரை சிருஷ்டிகராக இன்றைக்கு நாம அறிந்திருக்கலாம். அவருடைய சிருஷ்டிப்பின் அதிசயங்களை கண்டு இவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய சிருஷ்டிகரா இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய தெய்வீக திட்டத்தினுடைய கலைஞராக இருக்கிறாரு, மனுக்குலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற இந்த மகத்தான திட்டம் என்ன, அதனுடைய அழகு என்ன, இதெல்லாம் கண்டிருக்கிறோமா அப்படின்னா கண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததா? ஆமா, முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப அன்புக்குரியவர்களே, இவைகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்னா அல்லது கண்டு மட்டும்தான் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா இது ஒன்லி ஒரு அப்சர்வேஷன்ஸ். நம்ம அநேக காரியங்கள் வழியாக இதை என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா தெரிந்து வைத்திருந்திருக்கிறோம். அப்படியானால் நாம உண்மையிலே அவரை இதை கொண்டு அறிந்திருக்கிறோமா என்றால் அந்த கேள்வி என்ன செய்யுது அப்படின்னா மாறுபடக்கூடியதாக இருக்கு. தேவனுடைய திட்டங்களை குறித்ததான அறிவு மட்டும் பெற்றிருக்கிறோமா அல்லது அவரை குறித்து நாம் உண்மையிலே சிஸ்டர் மியூட். அன்புக்குரியவர்களே, நாம் அவரை உண்மையிலே எவ்வாறு அறிந்திருக்கிறோம், நம்ம உண்மையிலேயே எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? இந்த கேள்வியை நாம நமக்குள்ள கேட்டு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட முறையில நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையிலே தேவனை குறித்து நாம எந்த அளவு அறிந்தவர்களாக இருக்கிறோம்? நாம அவரோடு பேசக்கூடியவராக இருக்கிறோமா?
அவர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறாரா? நாம் அவரோடு அந்த பழக்கத்தை எவ்வளவு தூரம் நம்ம வச்சிருக்கிறோம்? தேவனோடு கூட உள்ள அந்த ஒரு உறவு, அந்த ஒரு சிநேகிதம். அன்புக்குரியவர்களே, இது நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த நாளில நாம சீர்தூக்கி பார்த்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை அவர் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுக்கு சகலமும் தெரியும். சகலமும் அவருடைய பார்வைக்கு முன்பு ஆஹ் அனைத்தும் வெட்ட வெளிச்சமா இருக்குது. அதனால என்னை குறித்து அவருக்கு தெரியும் அப்படி நாம சொல்ல விரும்பல. அன்புக்குரியவர்களே, இப்ப எனக்கு ஒரு சிநேகிதர் உண்டு. அந்த சிநேகிதருக்கு என்ன பிடிக்கும்? அந்த சிநேகிதருக்கு என்ன பிடிக்கும்? நான் என்னெல்லாம் செய்யக்கூடியது அந்த சிநேகிதருக்கு பிடிக்கும். நான் என்ன பேசக்கூடியதை அவரு என்னிடத்தில் விரும்புவார். எனது செயல்பாடுகள் எப்படி இருக்கக்கூடியதை அவர் விரும்புகிறார். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத விரும்புறாரு, நான் என்ன சாப்பிட்றத விரும்புறாரு, நான் எப்படி போறது வர்றது, என்னுடைய வாழ்க்கையின் நலன்களை விரும்புறாரு அப்படின்றது எனக்கும் அந்த சிநேகிதருக்கும் நடுவுல உள்ள அந்த உறவுல என்ன செய்யுது அப்படின்னா விளங்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்றோம். நம்ம நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடியதான அந்த ஒரு நெருங்கின உறவுல அவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறார் என்றும், நம்மை குறித்து அவர் எந்த அளவு புரிந்திருக்கிறார் என்றும் நாம இத பத்தி நம்ம சிந்திக்கிறோமா? அன்புக்குரியவங்களே, இப்படி இருக்க தேவனை நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? இந்த அளவுக்கு நம்ம ஒரு சிநேகிதத்தில் இருந்து தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 145:3. சங்கீதம் 145 சங்கீதம் 3 கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனா சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு? அவர் ஆராய்ந்து அறிய முடியாதவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது அப்படின்னா, சங்கீதக்காரர் இப்படி சொல்லும் பொழுது ஆராய்ந்து முடியாதவரை நாம் எவ்வாறு ஆராய்ந்து அறிய முடியும்? தேவனை உண்மையாக அறிந்து கொள்ளலாம் என்று நாம் எவ்வாறு நம்ப முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் யார் என்பதையும் அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்வதற்கு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதான 11 படிநிலைகளை நாம் சிந்திப்பதன் மூலம் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம இந்த வகையில தான் அவரை என்ன செய்ய போறோம் அப்படின்னா அறிந்து கொள்ள போறோம். அப்ப இந்த ஒரு 11 படிநிலைகள் நாம தியானிக்க கூடியது, நாம் தேவனை நன்றாய் அறிந்து கொள்வதற்கு நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை இன்னும் அவரிடத்துல நெருங்கி ஜீவிப்பதற்கு நம்மை வழிநடத்தக்கூடிய பிரதர். ஓகே, எனக்கு மியூட் பண்ணிட்டீங்க. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கவனிச்சு நம்ம கலந்து செல்லலாம். பாருங்க, அப்ப இந்த 11 படிநிலைகளை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க போறோம். அந்த 11 படிநிலைகளும் தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாடமானது சகோதரர் கார்ல் ஹேகன்சி
அவருடையதான எழுத்துக்களாக இருக்குது. அதிலிருந்து தான் நம்ம இதை என்ன செய்யறோம்னா நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம கடந்து செல்லலாம். முதல் படிநிலை. இந்த முதல் படிநிலை என்ன என்று நம்ம பார்க்கும்போது, தேவனை நன்றாய் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு முதல்ல என்ன தேவையாக இருக்கும்? ஒருவேளை உங்க பக்கத்துல இருந்து நீங்க ஒரு சில பதில்களை நீங்க சிந்திப்பீர்கள் என்று நம்ம நம்புறோம். தேவனை நன்றாய் அறிந்து கொள்வதற்கு தேவையான முதல் படிநிலை அல்லது ஒரு முதல் தேவை என்றால் என்னவாக இருக்கும் நம்ம பக்கத்துல? அன்பு சகோதர சகோதரிகளே, பாடம் கொடுக்கிற சகோதரர் ரொம்ப அருமையா சொல்றாங்க. தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுதல் தான் என்று சொல்றாங்க. அப்ப தேவனை நம்ம நன்றா அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவருடைய ஆவி நமக்கு வேணும். அவருடைய ஆவி இல்லாதபடிக்கு அவரை நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அறிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. Once again. திரும்ப வாசிக்கவா? பரவாயில்லை. தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த வார்த்தை கொடுக்குறாங்க. ஆக நான் உங்களிடத்துல வரும்போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறதற்கு என்ன செய்யல அப்படின்னா வரல. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அவங்க சொல்றாங்க, ஆக கர்த்தரை நான் உங்களிடத்துல எப்படி நான் அறியும்படிக்கு அல்லது அறிவிக்கும்படிக்கு நான் காணப்பட்டேன்னா சிலுவையில் அறையப்பட்டவராக நீங்க என்ன செய்யணும்னா அவர் அறிந்திருக்கணும் அப்படின்றத பத்தி அவங்க என்ன செய்தாங்கன்னா போதித்தாங்க. இதனுடைய காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா தொடர்ந்து நம்ம கவனிக்கணும். இப்ப தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அதற்கு மிக முக்கியமாக எது தேவையாக இருக்கு என்று நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவருடைய ஆவி. அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகள், தேவனை அறிந்து கொள்வதற்கு மிக முக்கியம் அவருடைய ஆவி. அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு நாம விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அது விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்று நம்ம பார்க்கும்போது நம்ம முழுமையாய் நமது அர்ப்பணிப்பை செய்ய வேண்டியதாக இருக்குது. பிரியமான சகோதரர்களே, அதாவது நமது ஜீவியத்தை முழுமையாக அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கும்போது அர்ப்பணிப்பு செய்யணும். சொல்லப்படுது ஒரு அர்ப்பணிப்பு, அது முழுமையான அர்ப்பணிப்பு, ஒரு கான்சக்ரேஷன், அது புள்ளி கான்சக்ரேஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து தான் வேத வாக்கியம் நமக்கு சொல்லும் பொழுது நமக்கு பரிச்சயமான வசனம் ரோமர் 12:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்ல கேட்கும். ஆம் பிரியமான சகோதரிகளே, அப்போ அப்போஸ்தலனுடைய அறிவுரைகளை நம்ம பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப தேவனை அறிந்து கொள்வதற்கு நாம் நம்மையே அவரிடம் என்ன செய்யணும்னா சமர்ப்பிக்கணும். அப்ப நம்ம அவரிடத்துல சமர்ப்பிக்கும் பொழுதுதான் அவர் அவரது ஆவியை என்ன செய்யறார் அப்படின்னா கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான சகோதரர்களே, சரி, நம்மையே சமர்ப்பிப்பது என்பது என்ன, அல்லது நம்மை முழுமையாய் சமர்ப்பிப்பது என்பது என்ன? ஒருவேளை எந்த வகையில இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்? ஒருவேளை முன்பு சொன்ன ஒரு சிறு உதாரணம் நம்ம ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை நான் உங்களிடத்துல என்ன செய்றேன் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் நான் கேட்கிறேன். எனது வாழ்க்கைக்கு ஒரு 500 ரூபாய் இப்ப என்னவாக இருக்குன்னா தேவையாக இருக்குது. அதை கொடுங்க, நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களிடத்துல அந்த 500 கேட்கும் பொழுது உங்களுடைய யோசனை என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்க சித்தமுள்ளவராக அதை எடுத்துட்டீங்க. ஆனா அந்த 500ல உங்களுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு தேவை இருக்கு என்று சொல்லி ஒரு ஓரத்தை மாத்திரம் கிழித்து கொண்டு வைத்துட்டு மீதத்தை எனக்கு தரீங்க, அல்லது ஒரு 1/4 பங்கை கிழித்து வைத்துக் கொண்டு ஒரு 3/4 பங்கை எனக்கு தந்துடுறீங்க. இதனால பயன் என்ன?
பிரியமானவர்களே, கொடுத்த உங்களுக்கும் பயனில்ல, வாங்கிய எனக்கும் அதை கொண்டு பயனில்ல. ஆக இதைப் போலதான் என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய அர்ப்பணிப்பு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அர்ப்பணிப்பு அது முழுமையாக கொடுக்கப்படும் பொழுதுதான், அது என்னவாகுது அப்படின்னா, மற்றொரு இடத்துல பயனுள்ளதாக இருக்குதே தவிர, மற்றபடியாக அது ஒரு பாகம் பிரிக்கும் பொழுது அதுல என்ன இல்ல அப்படின்னா, பயனற்றதாக ஆயிடுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனிடத்துல நம்ம ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியது முதல் படிநிலை. அந்த முதல் படிநிலையில நம்ம அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்மை முழுமையாய் அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் உள்ளதாக இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த முழுமையான அர்ப்பணிப்பை தான் அவர் ஏற்றுக்கொண்டு, அவருடைய ஆவியை நம்மேல் என்ன செய்றார் அப்படின்னா ஊற்றுறார். அவருடைய நோக்கங்களுக்காக நம்மை பயன்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இது முதலாவது படிநிலை. இப்ப 2வது படிநிலைக்கு கடந்து போயிரலாம். 2வது படிநிலை என்ன என்று பார்க்கும்போது, நான் எனது சித்தத்தை உம்மிடத்தில் தருகிறேன். அதை உம்மிடம் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று தேவனிடத்துல சொல்லக்கூடியதுதான். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க நமது முழு விருப்பத்தையும் நாம யாருக்கு தந்துரணும் அப்படின்னா, தேவனுக்கு தந்துரணும். அத அவர்கிட்ட தந்துட்டு நம்மை முழுமையாக என்ன செய்யணும் அப்படின்னா அர்ப்பணிக்கணும். அன்புக்குரியவர்களே, முதல் நம்ம பாயிண்ட் பார்த்தது தேவனுடைய ஆவியை பெறணும். 2வது நம்ம பார்க்கும்போது அத முழுமையா நம்முடைய அர்ப்பணிப்பை செலுத்தி என்ன செய்யணும்னா பெறணும் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த காரியத்துல நம்ம இந்த முழுமையான அர்ப்பணிப்பு குறிச்சதான விஷயத்துல அடுத்த ஒரு காரியம் நம்ம சிந்திப்போமானால், பாருங்க, அனுதின வாழ்க்கையிலும் நம்ம தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத குறிச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கேட்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும்னு வச்சுக்கிடலாம். ஜெபத்தின் மூலம் நம்ம தேவனிடத்துல கேட்கிறோம், நமது வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கு என்று. அதே போல அன்புக்குரியவர்களே, நமக்குன்னு சில சித்தங்களும் என்ன செய்ததுன்னா உண்டு. இப்ப பாருங்க, இதுல ஒரு சின்ன மாறுதல் நடந்துருது. நமது சித்தத்தை எல்லாம் தேவனுடைய சித்தம் என்று என்ன செய்றோம் அப்படின்னா, சில நேரம் குழப்பிக் கொள்ளுகிறதும் உண்டு பிரியமான சகோதர சகோதரிகளே. இதை குறித்தும் நம்ம என்ன செய்யணும்னா சிந்திக்கணும். அன்புக்குரியவர்களே, இவைகளை குறித்து நம்ம சிந்திக்கணும். இதற்கு மாறாக, அப்ப நமது பாவமான மனித சித்தத்தை நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா கலைந்து போடணும். அல்லது குறைவான நம்முடையதான அறிவுல, அல்லது அந்த பலகீனமான காரியங்களை நம்ம சிந்திக்கக்கூடியதான நமது சித்தம் எனக்கூடிய இவைகளை நம்ம கலைந்து போட்டுட்டு, பாருங்க, முழுமையாக நம்ம தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அந்த சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. இதை குறித்து நம்ம ஒருவேளை வேத வாக்கியம் நம்ம வாசிப்போமானால், ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னால், அப்ப அன்புக்குரியவர்களே, இது எதை குறித்து சொல்லுது? மனம் புதிதாகுதல் என்பது எதை குறிக்குது என்று நம்ம பார்க்கும்போது, ஒரு புதிய சிந்தனை முறையை ஏற்றுக்கொள்வதை குறித்து இது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கவனிப்போம். பாருங்க, அப்ப மனம் புதிதாகுது அப்படின்னா, அப்ப வேறொரு சிந்தனை முறையை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனை முறைதான் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடியது என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பங்கள் என்னவென்று ஆராய்ந்து சிந்தித்து அதை செய்யக்கூடியது என்று நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப அபூரணமான மனித சுபாவத்தின் விருப்பங்களை பின்பற்றுவதற்கு பதிலாக நம்ம தேவ பக்தியுள்ள ஜீவியத்தை நம்ம ஜீவிப்பதற்கு பிரயாசப்படுகிற அவருடைய அந்த விருப்பங்களை என்ன செய்யணும் அப்படின்னா வழிகளை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2, 3. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நீங்க நாடுங்க என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்கேயும் வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா,
பாருங்க, நம்ம ஒரு புதிய சிந்தனை முறையை பெற வேண்டுமானால் நம்முடைய பழைய சிந்தனை முறையானது முற்றிலுமே என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா அகற்றப்படணும். அப்ப மற்ற மனிதர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. தேவன் நம்மை எப்படி கவனிக்கிறார், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பது நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் அவர் பிரியமா இருக்கிறாரா என்பதுமே மிக மிக முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நிலைமைகளை நம்ம சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம சிந்தித்து பார்ப்போமானால், நம்ம நம்முடைய அர்ப்பணிப்பின் காரியத்துல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, தேவன் என்னை குறித்து என்ன சிந்திக்கிறார், இன்றைக்கு தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் கொண்டார், அதை நான் எந்த அளவுக்கு புரிந்து நான் செயல்பட்டு இருக்கிறேன், இதுல அவர் எப்படி என் மேல பிரியமா இருக்கிறார் எனது செயல்பாடுகளில என்று தேவனுடைய விருப்பங்கள் என்ன என்பதில நம்முடைய கவனங்கள் இருக்கிறதா, அல்லது மற்றவர்கள் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, மற்றவர்கள் நம்ம என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க, யாரும் நம்மளை இப்படி சொல்லிடக்கூடாது, யாரும் நம்மளை அப்படி சொல்லிடக்கூடாது என்பதற்காகவே நமது செயல்பாடுகள் இருக்குதா? ஒரு எக்லிஷியா அட்டன் பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், அன்புக்குரியவர்கள், ஆராதனை ஒழுங்குகளாக இருக்கட்டும், பாருங்க இதுல எல்லாம் நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்குது, தேவன் என்னை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், ஒரு டைம் கீப் அப் பண்றதாக இருக்கட்டும். சகோதர சகோதரிகள் ஒருவேளை என்னை எப்படி சொல்லிடுவாங்க, சகோதர சகோதரிகள் என்னை அப்படி நினைச்சிருவாங்க. நம்முடைய உண்ணுதல், ஒடுக்குதல், நம்முடைய நேரம், காலம், திட்டம், இதுல எல்லாம் என்ன நம்ம செயல்பாடுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பின்படி அன்புக்குரியவர்களே, தேவன் என்னை குறித்து என்ன சிந்திச்சிட்டு இருக்கிறார். சோ மேலானவைகள் என்னை குறித்து என்ன யோசிக்குது, சோ அவைகளை குறித்தே நாம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். மாறாக இங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, இங்க ஒரு ரெகக்னைசிங்காகவே நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவன்கிட்ட இருந்து நம்ம தூரப்பட்டவர்களாக இருப்போம் இல்லையா? பிரியமானவர்களே, இவைகளை எல்லாம் நம்ம கவனத்தில் எடுப்போம். பாருங்க, முதல்ல தேவனுடைய ஆவி தேவை. அந்த ஆவி தேவை அப்படின்னா நம்ம அர்ப்பணிப்பு செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா முழுமையானதாக இருக்கணும். அப்படி முழுமையாக கொடுத்து விட்டு நமது எண்ணங்களையே நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக, திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக இல்லாதபடிக்கு தேவன் என்னை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார், என்ன நினைக்கிறார் என்று அவரது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பழையவைகளையும் பழைய சிந்தனைகளையும் அகற்றிவிட்டு அந்த இடத்துல அதற்கு பதிலாக ஒரு புதிய சிந்தனையை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாக ஆகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது படிநிலை நம்ம கடந்து போயிடலாம். பாடம் ரொம்ப எளிமையான சுருக்கமான பாடம். சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல எதுவுமே புதிய கருத்துக்களோ வழிமுறைகளோ நம்ம சொல்லி கொடுக்கல, அல்லது இந்த பாடத்துல இருந்து நம்ம பகிரல. அறிந்த ஒருவேளை அந்த கருத்துக்களை தான் இந்த பாடத்தின் வழியாகவும் நம்ம கேட்கிறோம். ஆகிலும் ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நினைப்பூட்டக்கூடியதாகவும் ஒருவேளை நம்மளை தூண்டி எழுப்பக்கூடியதாகவும் அது அமையும் என்பதை நாம் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது படிநிலை, நம் இருதயம் பரலோகத்தில் இருக்கும்படிக்கு நமது பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். தேவனை நன்றாய் அறிந்து கொள்வதற்கு மூன்றாவது படி என்ன அப்படின்னா, முதல் படி என்ன நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆவியை பெறணும். இரண்டாவது படி அந்த ஆவியை பெறுவதற்கு முழுமையா அர்ப்பணிக்கணும். மூன்றாவது படி நம் இருதயம் பரலோகத்தில் இருக்கும்படிக்கு நம்முடைய பொக்கிஷங்கள் எல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-21 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அன்பு சகோதரிகளே, கர்த்தர் பேசின வார்த்தை இங்க பாருங்க. அப்போ இங்க சொல்றாரு, பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அதெல்லாம் பூச்சி அரிச்சு போட்டுரும், அல்லது திருடர் கன்னமிட்டு திருடிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, இங்க சொல்லப்படுகிறத பாக்குறோம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
அப்படின்னா இங்க கர்த்தர் கொடுக்கிற அறிவுறுத்தல்கள் நம்ம இங்க கவனிக்கிறோம். இதை செய்வதற்காக ஒரு சிறந்த வழி என்ன? நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அப்படின்னா இதுக்கு ஒரு சிறந்த வழி தேவை இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த வழி தெரிஞ்சாதான் நம்ம பொக்கிஷத்தை அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லது ஒருவேளை இந்த பூமியிலும் பூமிக்கு உரியவைகள் மேலும் சேர்த்து வைத்து நமது இருதயத்தையும் எதன் மேல வைக்க வேண்டியதாயிடும் அப்படின்னா, அந்த பூமிக்கு உரியவைகள் மேலேயே வைக்க வேண்டியதாயிடும். ஏன்னா, எங்க நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ, அங்கதான் உங்க இருதயமும் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறத கவனிக்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைப்பதற்கு உரிய சிறந்த வழி என்ன அப்படின்னா, ரொம்ப அருமையா சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையிலே விழித்த உடனேயே நம்முடைய இருதயம் எங்க பார்த்து போயிரணும் அப்படின்னா, கர்த்தரை சிந்திக்கிறதுக்கு போயிரும். ஆ பா மற்றொரு ஒரு சகோதரருடைய பாடத்துல தான், அன்பு சகோதரர் உங்களுடைய பாடத்துல எழுதின ஒரு வரி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம பிரயோஜனத்துக்காக பகிர்ந்து கொள்றோம். அந்த கண் விழிக்கும் பொழுதே அவங்க அழகா சொல்றாங்க, நம்ம ஆண்டவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிறணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எத்தன பேர் இத பிராக்டிஸ் பண்ணணும்? எத்தன பேர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம்? அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பாருங்க, நான் எதார்த்தமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன் அல்லது ஒரு சிறு சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். சில காலங்கள் அதை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, அந்த நாட்களுக்கு உரிய வேறுபாடுகளும், அத மறந்தப்பல்லாம் இருக்கக்கூடிய நாட்களுக்குரிய வேறுபாடுகளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த எப்ப நமக்கு அந்த தூக்கம் கலைஞ்சு, அந்த கண் விழிப்பு வருதோ, அப்பவே யாரை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா, கர்த்தரை குறித்து சிந்தித்து, இந்த நாள்ல நமக்கு அந்த விழிப்பை தருகிறார் என்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்தோடு கூட, நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார் என்றதான அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட, அன்புக்குரியவர்களே, நம்ம அப்படியே கர்த்தரை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லி, அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப கர்த்தரை குறித்து சிந்திக்கிறதிலேயே அந்த நாளை நம்ம துவக்கி, அதன்படியே நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, கடந்து போகும் பொழுது, இதன் மூலம் அன்றைய தினத்துக்கான நம்முடைய எண்ணங்கள், நடக்கைகள் எல்லாமே எதை சார்ந்தே யாரை சார்ந்தே இருக்கும் அப்படின்னா, அவரை சார்ந்தே வடிவமைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்றாங்க. அப்ப நமது இலக்கு ஆவிக்குரிய வெகுமதியாக இருக்குமானால், நம்முடைய இருதயம் உலகத்துக்குரியவைகளாக இல்லாமல் ஆவிக்குரிய காரியங்கள் மேல நிலைச்சிருக்கும் பிரியமான சகோதரர்களே. ஒருவேளை எந்திரிக்கும் பொழுதே என்ன அப்படின்னா, ஒரு சில டென்ஷன். அப்படி என்ன? காலையிலேயே அந்த கமிட்மெண்ட்ஸ் பூரா ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு காலையில நேத்தே ஃபோன் பண்ணி என்ன செஞ்சுட்டோம்னா, இங்க இதெல்லாம் வர்றோம்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த வேலைய முடிக்கணும்னு சொல்லிட்டோம். அ காலையிலேயே என்ன இருக்கு அப்டின்னா, பாருங்க இது ஃபுல்லா என்னமாயிடுது அப்டின்னா, நம்முடைய அந்த பூமிக்குரிய காரியங்களின் மீதான நம்முடைய திட்டங்கள் காலையிலே கண் விழிப்புக்கு முன்னாடி அது இருதயத்த நிரப்பிருச்சு அப்டின்னா, நம்முடைய வேலைகள், சிந்தனைகள், ஓட்டங்கள் எல்லாமே எதற்காக மட்டும் தான் அதிகப்படியாக இருக்கும்னு பார்க்கும்போது, அந்த பூமிக்குரியவைகளின் மேல தான் இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ ஜெபத்துல மட்டும் இன்றைக்கு உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தின்படியே நான் செய்றேன் அப்படின்னு சொல்றது, அது எப்படியாக ஆயிடும் அப்படின்னா, பொருந்தாத ஒன்றாக ஆயிடும். காலையிலே நம்முடைய இருதயங்கள ஃபுல்லா பூமிக்குரிய விஷயங்களின் மீதும், வேலைகள் மீதும், அதனுடைய நாட்டங்கள் மீது அ ஓடி உழைச்சு, அதனுடைய நம்ம நம்ம அதுக்கு மாற்றாக சொல்லல. ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய துவக்கம் எதன் மீது பெரிய அதிகமான அந்த ஆக்கிரமிப்பு இருக்கணும் அப்படின்னா, அல்லது ஒரு ஆதிக்கம் இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை குறித்து அவருடைய சிந்தனைகள் அவரை குறித்ததான சிந்தனைகளின் மீது அதிகமான சிந்தனைகளை நம்ம வச்சுட்டு, அப்புறமா நம்முடைய காரியங்கள், வேலைகள் குறிச்சு நம்ம கடந்து வரணும் என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளின் வழியாக. அதான் சொல்றாரு, உங்க உங்க இருதயம் எங்க இருக்கு? அங்கதான் உங்க பொக்கிஷமும் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு சிறந்த வழியே என்ன அப்படின்னா, அதிகாலையில கண் விழிக்கும் பொழுதே நம்ம கர்த்தரை குறித்தும், நம்ம சிந்திக்கும் பொழுதும், ஆக அவருடைய காரியங்களை குறித்து அதிகமாக அந்த தியானங்களோடு எழுந்திருக்கும் பொழுது என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடையதான எண்ணங்களும், நடக்கைகளும்
அவரை சார்ந்ததாக அவருடைய சித்தத்துக்கு இணங்கி இருக்குமே தவிர, மற்றபடியாக நம்ம மத்த டென்ஷன்கள்ல சிலருக்குலாம் எந்திரிக்கும் பொழுதே கோபத்தோடயே எந்திரிக்கிறத போலலாம் இருக்கு இல்லையா? காலைல எந்திரிக்கும் போதே ஒரு பிரஷர் என்ன செய்ததுன்னா இருக்கு. அந்த பிரஷர் தான் எழுப்பியும் விடுது. என்ன செய்யணும்? ஏது செய்யணும்? சமையல் என்ன? அது என்ன? இது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் பொழுதே சில கடினமான சூழல்ல எந்திரிக்கும் பொழுது, அந்த நாளெல்லாம் எப்படி கடந்து போகும் என்று நம்ம பார்க்கும்போது பரபரப்பாவே போயிரும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்புறம் கடைசியில என்ன ஒரு வார்த்தை சொல்றோம்? இந்த நாள் ஆரம்பிச்சதும் தெரியல, முடியறதும் தெரியல. எப்படி தெரியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சிந்திப்போம். அப்ப பாருங்க, அப்ப 3வது படிநிலை இத சொல்லுகிறத பார்க்கிறோம். நம் இருதயம் பரலோகத்தில் இருக்கும்படிக்கு நமது நம்ம பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். 4வது படிநிலை கடந்து போயிரலாம். வேதாகமத்தை ஆராய்ந்து படித்தல். பிரியமான சகோதரர்களே, 4வது படிநிலை சொல்றாங்க. வேதாகமத்தை ஆராய்ந்து படித்தல். பாருங்க, வேதாகமம் என்பதே தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தைகள்ல என்ன இருக்கு என்று நம்ம பார்க்கும்போது, நமக்கான அவருடைய எண்ணங்களும், அறிவுறுத்தல்களும் எல்லாம் அதுலதான் நிலைநாட்டப்பட்டதாக இருக்குது பிரியமானவர்களே. நமக்கான அவரது எண்ணம் என்ன? பாருங்க, வேதத்துல தானே இருக்கு எல்லாமே. பைபிள்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாருங்க, தேவனுடைய சிந்தைகள் எல்லாம் அதுலதான் என்ன செய்ததுன்னா வெளிப்படுது. மனிதனை குறித்து தேவன் என்ன சிந்திக்கிறார்? கர்த்தரை குறித்த அவருடைய சிந்தை என்ன? தூதர்களை குறித்த அவருடைய சிந்தை என்ன? இந்த மனுக்குலத்தின் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? அதை குறித்து அவருடைய சிந்தனை என்ன? எதிர்காலங்களை குறித்த சிந்தனை என்ன? இவைகள் எல்லாத்தையும் குறித்த தேவனுடைய சிந்தையை எது வெளிப்படுத்துது அப்படின்னா வேதாகமம். நம்மை குறித்த தேவனுடைய சிந்தை என்ன? அவருடைய எண்ணம் என்ன? என்னை குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? என்னிடத்துல அவர் என்ன பேச விரும்புகிறார்? இவைகள் எல்லாம் எதுல நிலைநாட்டப்பட்டிருக்கு என்றால் வேதாகமத்துல. அதனாலதான் வசனம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:15 வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, அப்ப அவ்வாறு நம்ம ஜாக்கிரதையாய் இருக்க, அப்ப வேதாகமத்தை ஆராய்ந்து நம்ம தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம பின்பற்றும்படி அவற்றை நன்கு ஆராய்ந்து அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பெரோயா பட்டணத்தார் வேதாகமம் இப்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவைகள் இப்படிதான் தேவனுடைய வார்த்தைகளோடு ஒத்து போகிறதா? அன்புக்குரியவர்களே, அவங்க ஆராய்ஞ்சு படிச்சாங்க என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நாமும் பிறருடைய போதனைகளின் அடிப்படையிலேயே அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் மீதே பயணப்பட்டு விடாதபடிக்கு இவைகள் எல்லாம் எவ்வாறு தேவனுடைய வசனங்களோடு ஒத்து போகுது? அதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு வேத வாக்கியங்களை நம்ம எப்பொழுதும் ஆராயக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் ஒரு வார்த்தை கூடுதலா சொல்றாங்க. இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. நமக்காக நாமே படிக்க வேண்டும் என்றாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடியதான ஒரு வார்த்தை, ஹைலைட் பண்ணக்கூடிய வார்த்தை. நமக்காக நாமே படிக்க வேண்டும். பாருங்க, நமக்காக நாம படிக்கிறோமா? படிக்கிறோமா? ரொம்ப பெரிய கேள்வி. பிரியமான சகோதரர்களே, இன்றைக்கு பிஸி ஷெட்யூல்டு, இன்னைக்கு அதிகமான அந்த வேலை பளுக்களின் நிமித்தமாக, அதிகமான நம்முடையதான ஓட்டங்களின் நிமித்தமாக நமக்காக நாம படிக்கக்கூடியது என்பது எவ்வளவு இருக்குது? அப்படிலாம் இல்ல, நான் சப்ஜெக்ட் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நிறைய சப்ஜெக்ட் கேட்கிறோம். இல்லைன்னே நம்ம சொல்லல, அதை வேண்டாம்னு நம்ம சொல்லல. சப்ஜெக்ட் கேட்கக்கூடியது என்பது வேறு, ஆக நம்ம ஆராய்ந்து படிக்கக்கூடியது என்பது வேறு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்காக நாம தான் படிக்கணும். வேதாகமத்தை படிக்கும் பொழுது 3 குறிப்புகள் நம்முடைய நினைவில் இருக்கணும். அது என்ன என்று சொல்றாங்கன்னா, முதலாவது, ஒரு திறந்த மனதுடன் அதை ஆராய வேண்டும் என்று சொல்றாங்க. திறந்த மனதுடன் அதை ஆராயணும். கர்த்தர் உண்மையாகவே என்ன சொல்லுகிறார்? நம்மளை நாமளே கேட்டுக்கொண்டு அதை ஆராய்ந்து நம்ம தியானிக்கணும். அன்புக்குரியவர்களே, ஒரு கருத்தை நிரூபிப்பதற்காகவோ
அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு எண்ணத்துடனே வேதாகமத்தை அணுகாமல் ஒரு புதிய கருத்தை கற்றுக்கொள்ளும் வாஞ்சையுடன் அதை என்ன செய்யணும்னா அணுகணும் என்று சொல்றாங்க. அப்படின்னா நான் என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனோ அதை நிரூபிப்பதற்கு நான் இப்ப என்ன செய்றேன் அப்படின்னா பல காரியங்களை இதுல தேடுறேன். இல்ல கூடாது. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே ஒரு திறந்த மனதுடனே ஆராயும் பொழுது அது கர்த்தர் உண்மையா நம்மகிட்ட என்ன சொல்றார் அப்படின்றத நம்ம அதுல அறிந்து கொள்ள முடியும். 2வது சொல்றாங்க, கிறிஸ்துவின் வாழ்க்கைய ஆராயணும் என்று சொன்னாங்க. ஏன் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கான சிறந்த மாதிரி எங்கதான் இருக்கா, யாரிடத்துல இருக்கு அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது. அதனால நம்ம எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில வர்ற போராட்டங்களை எந்த வகையில நம்ம அணுகணும் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை படிப்பினைகளும் இன்னும் அநேக பாடங்களும் யாரிடத்துல இருக்குன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கு. அதனால அவருடைய வாழ்க்கைய நம்ம ஆராயணும். 3வது சொல்றாங்க என்ன அப்படின்னா, வேதாகம போதனைகளையும் உபதேசங்களையும் ஆராய வேண்டும். வேதாகம போதனைகளை உபதேசங்களை ஆராயணும். அதனோடு கூட நன்கு புரிந்து கொள்ளும்படிக்கு அதை ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அன்புக்குரியவர்களே, ஏன் அப்படின்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ளவும் அது பயனுள்ளதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்க்கிறோம் 4வது படிநிலை என்ன அப்படின்னா வேதாகமத்தை ஆராய்வது என்று நம்ம பார்க்கிறோம். நமக்காக நாமே என்ன செய்யணும் அப்படின்னா அதை படிக்கணும், தியானிக்கணும், அதை ஆராய்ந்து கொள்ளணும், திறந்த மனதுடன் ஆராயணும், கர்த்தரை குறிச்சு ஆராயணும், வேத போதனைகள் என்ன சொல்லுது அதை ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதரர்களே, 5வது படிநிலை கடந்து போறோம். 5வது படிநிலை என்று நம்ம பார்க்கும்போது நமது வாழ்க்கையை எளிமைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்தணும். அன்புக்குரியவர்களே, பாருங்க, தேவனிடமிருந்து நமது கவனத்தை திசை திருப்பும்படிக்கு எனக்கு என்னெல்லாம் கடந்து வருது அப்படின்னா லௌகீக கவலைகள், லௌகீக உடைமைகள், அப்புறம் அநேக இறைச்சல்கள் என்று சொல்லி சொல்றாங்க. இறைச்சல்கள் அப்படின்னா பாருங்க, இப்ப கூட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வசனங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த வசனங்கள் ஒருவேளை பக்கத்துல ஏதோ ஒரு 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 சின்ன புரிதலுக்காக சொல்லிக்கிறோம். பாருங்க, ஏதோ ஒரு மோட்டர் ஓடுதுன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு மோட்டர் ஓடுது, ஒரு மிக்ஸி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கட 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 கடன்னு ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம இந்த வசனங்களை நல்லா கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப இதே போலதான் என்ன அப்படின்னா தேவனிடத்துல நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த கவனத்தை திசை திருப்பி விடுவதற்காக என்ன நடக்குது அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து பல இறைச்சல்கள் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம மத்தியில கடந்து வரும். பிற தேவையற்ற தடைகள் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம மத்தியில கடந்து வருது. அப்ப அன்புக்குரியவர்களே, அவைகளை எல்லாம் நம்ம சட்டென்று கவனத்தில் எடுத்து அகற்றி போடணும். இந்த இறைச்சல்களை நம்மை விட்டு அகற்றி போடணும். தேவையற்ற தடைகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வேத வாக்கியங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது இதுதான். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 29 34 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்ததும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ரசிக்கவா பிரதர்? ஆமாங்க சிஸ்டர். 34 வரை. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும்.
ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்கிக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த வழி என்ன அப்படின்னா, நம்ம அவரை நோக்கி பார்த்து அனைத்தையும் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறாரு. அவர் பார்த்துக் கொள்வார் என்று அவர் மேல நம்பிக்கையா இருந்து நம்முடைய வாழ்க்கைய ரொம்ப எளிமையாக்கிக் கொள்ளக்கூடியது நலமாக இருக்கும். சோ அப்படி எளிமையாக்கிக் கொள்ளும் பொழுது பார்க்கவும் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனையே நோக்கி நம்ம பிரயாசப்பட்டால், நமக்கு தேவையான சரீர பிரகாரமான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையை எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். நம்முடைய ஆற்றல் அ வீணாகாது. மேன்மையான ஆவிக்குரிய காரியங்கள் மேல நம்முடைய அர்ப்பணிப்பையும், நம்முடைய சிந்தைகளையும் அதிகமாக செலுத்த முடியும். பாயிண்ட் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நம்புறோம். நமது வாழ்க்கையை எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக்கிக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு மத்த காரியங்கள் மீது நமது கவனத்தையும், நமது ஆற்றலையும், நமது நேரத்தையும் நம்ம செலவிடுவதற்கு தேவையில்ல. எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக்கிக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும். எந்த அளவுக்கு எளிமையாக்கிக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஆற்றல் நமக்கு சேவ் ஆகும். சோ அதை எல்லாவற்றையும் நம்ம எதற்கு பயன்படுத்திறலாம் அப்படின்னா, மேன்மையான ஆவிக்குரிய காரியங்களுக்காக, அர்ப்பணிப்புக்காக நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அல்லது நம்முடைய தேவைகளை அதிகமா பெருக்கிக் கொண்டே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எளிமையான வாழ்க்கையை விட்டு ஒருவேள ஒரு லௌகீகமான ஒரு உயர்தர வாழ்க்கையை நம்ம விரும்புறோம் அப்படின்னா, அதற்கு ஏத்தார் போல அது விஸ்தாரம் அடையும். அதற்கு தேவைகளுக்காக நம்ம ஓடி ஆகணும். அப்படி ஓடும் பொழுது, கண் விழிக்கும் பொழுதே எதன் மீது நமக்கு கவலை இருக்கும் அப்படின்னா, இந்த நாளை நம்ம எப்படி தாண்ட போறோம்? என்னென்ன தேவைகள் இருக்கு? அப்படின்னு அதன் மீது கவனம் போயிரும். ஆனா எப்போ எளிமையா இருக்குதோ, எதன் மீது நம்முடைய கவனம் இருக்கும் அப்படின்னா, கர்த்தரை குறித்தும், அவருடைய காரியங்கள் குறித்தும் நம்முடைய சிந்தைகள் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது 5வது படிநிலையாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்துதல். 6ஆம் படிநிலை கடந்து போறோம். 6வது படிநிலை தியானித்தல். தியானித்தல். சோ இந்த தியானம் என்று நம்ம பார்க்கும்போது, தேவன் நமக்கு வாக்களித்துள்ள அற்புதமான காரியங்களையும், கடந்த காலங்களில் அவர் நமக்கு செய்த காரியங்களையும் சிந்தித்து தியானிக்கணும். அன்புக்குரியவர்களே, ஏன் கடந்த காலங்களை குறித்து சிந்திக்கணும்? ஏன் கடந்த காலங்களை குறித்த நினைவுகள் நமக்கு கொண்டு வரணும்? பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த காலங்களை நமக்கு கர்த்தர் அற்புதமாய் நமக்கு நடத்தினார் என்ற நினைவு உங்களுக்கு வருகிறதோ, அந்த அளவுக்கு எதிர்காலத்திலும் அவரை முழுமையாக நம்புவதற்குரிய பலத்தை, தைரியத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு கொடுக்கும். கடந்த காலங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தேவன் நமக்கு நன்மை செய்தார், எந்த அளவுக்கு தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தினார், எந்த அளவுக்கு நம்ம மீது அக்கறை கொண்டவராக இருந்தார், அற்புதமாய் நடத்தினார் என்று கடந்த காலங்கள் மீது நமக்கு இருக்கக்கூடியதான அந்த நினைவுகளும், அந்த சிந்தனைகளும், அவர் மீது உண்டான கடந்த காலங்களுக்குரியதான நடத்துதல் மீது வைத்த நம்பிக்கைகளும் பாருங்க, எதிர்காலங்களுக்குரியதான அந்த நம்பிக்கையை நமக்கு பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிரியமான சகோதரர்களே, அப்ப இதையெல்லாம் நம்ம தியானிக்கணும். ஆனா மோஸ்ட்லி என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கடந்தவைகள் மறந்து போயிடும். அல்லது நினைவுக்கு சட்டென்று வராது. ஒரு வாழ்க்கையில நம்ம நம்ம வாழ்க்கை கடந்து வந்த பயணத்துல ஒரு அனுபவம் பெற்று இருந்திருப்போம். அந்த அனுபவத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருப்பாரு. நம்மள பலப்படுத்தி இருப்பாரு. அந்த பாதையை நம்ம கடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அந்த காலத்துல அவருடைய ஒரு பலத்த துருகம் நம்ம கூட இருந்திருந்திருக்கும். அவருடைய வழிநடத்துதல நம்ம கண்டிருந்திருந்திருப்போம். ஆனா மீண்டும் அதே போல ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது, அதே போல ஒரு 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 சந்தர்ப்பத்தை நம்ம அணுகும் பொழுது மறந்து போயிடும். இப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, திகைச்சு போய் நிப்போம். இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு புதிய அனுபவம் போல என்ன செய்யும்னா தெரியும். இல்ல அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, கடந்த காலங்கள்ல கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க, அத நம்ம திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்து,
அதுல அவர் நம்மை பலப்படுத்தின விதங்களை எல்லாம் நம்ம விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நம்ம வர்த்திக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, எதிர்காலங்களை குறித்ததான முழுமையான நம்பிக்கையும், பலத்தையும், தைரியத்தையும் அது நமக்கு தரக்கூடியதாக இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறத கவனிக்கிறோம். பிலிப்பியர் 4:8 இப்படி வசனம் சொல்லுகிறது. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இப்ப நம்ம எண்ணங்களை நீதியுள்ள, தூய்மையான, கனமுள்ள காரியங்களின் மீது நிலைநிறுத்தும் போது நமக்கு அவிசுவாசமான சிந்தனைகளோ அல்லது பாவத்தில் உள்ள சிந்தனைகளோ நம்மில் நிரப்பப்படாதபடிக்கு நாம் தேவ சிந்தனைகளின் மீது அதிகமாக நம்முடைய எண்ணங்களை நிரப்பி நம்ம தேவனிடத்துல நெருங்கி சேர முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, 6வது படி இதுதான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம கடந்த காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் பயணங்கள், கர்த்தர் நடத்தின எல்லா விதங்கள், அதை குறித்து சிந்தித்து எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படாதபடிக்கு ஒரு பலம் கொண்டு அவர் மீதே சிந்தனையாக இருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கடக்க முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, 7வது பாயிண்ட் நம்ம வந்துடுறோம். தேவனுடன் பேசுதல். தேவனுடன் பேசுதல். அன்புக்குரிய சகோதரிகளே, அவரோடு இன்னும் நெருங்கி சேருவதற்கு நம்ம அவரோட பேசணும். அவரோட பேசணும். தேவனை நம்முடையதான சிநேகிதர் என்று எண்ணி அவரோடு பேசுங்கள். உங்கள் உணர்வுகள், உள்ளத்தின் விருப்பங்கள், தேவைகள், மனச்சோர்வுகள், நம்முடையதான என்ன சொல்ல நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், சிறிய காரியங்களோ பெரிய காரியங்களோ அவரோடு பகிர்ந்து கொள்ளணும். பிரியமான சகோதரிகளே, அனைத்தையும் அவரிடத்துல சொல்லலாம். நம்மை முழுமையாய் கொடுத்திருக்கும் பொழுது, நம்மையே முழுமையாக கொடுத்திருக்கும் பொழுது நம்ம இடத்துல உள்ளதான எண்ணங்கள் என்ன சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இதான் நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன், இப்படிதான் என் சிந்தனைகள் இருக்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடையதான எல்லாவற்றையும் அவரிடத்துல என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஒருவேளை சோழர் எழுதின அந்த மன்னா ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அப்ப இதெல்லாம் போய் சொல்லணுமா? இதெல்லாம் கேட்கக்கூடியவரா? இதெல்லாமா அவர்கிட்ட சொல்லணும்? அவர் ரொம்ப பிஸியான தேவன். அதனால நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லுவதற்கு தேவையில்லை, அவரை நம்ம சிரமப்படுத்தக்கூடாது. அப்படி இல்ல 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 அன்புக்குரிய சகோதரிகளே, தேவனோடு கூட நம்ம பேசணும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அனைத்தையும் அவரிடத்துல சொல்லுங்கள். நாம் அவரோடு பகிர்ந்து கொண்டால் அவரும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவார் என்று ஒரு அருமையான ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ நாம தேவனை நன்றாய் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் பேசணும். நம்ம பேசுறோமா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் நம்ம கடந்து போயிடுறோம். 8ஆம் படி தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனை தொழுது கொள்ளுங்கள். மகா பரிசுத்தராகிய தேவனை நோக்கி நம்முடைய கைகளை ஏறெடுக்கணும், நம்முடைய கரங்களை ஏறெடுக்கணும். அன்புக்குரியவர்களே, சங்கீதத்துல சொல்லப்படுது இல்லையா? சங்கீதம் 145:2 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145:2. சங்கீதம் 145 சங்கீதம் 2 வசனம். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரர் இப்படியாக சொல்றாரு, நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். அன்புக்குரியவர்களே, அப்படியாக நாம என்ன செய்யணும் அப்படின்னா அவரை போற்றி துதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சகோதரர் சொல்லும் போது சொல்றாங்க, ஆக நம்முடைய கரங்களை ஏறெடுத்து ஆடி பாடி அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறத பார்க்கிறோம். இதை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம தப்பா புரிஞ்சு கொள்ள வேண்டாம். ஒரு உள்ளத்திலிருந்து நம்ம ஒரு அன்புக்குரியவர்களே உணர்வு பூர்வமாக, அதே சமயம் தான் பார்க்கிறோம், முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து அவர் செய்த எல்லா நன்மைக்காகவும் எல்லா நடத்துதல்களுக்காகவும் அவரை குறித்து நம்ம எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்தி நம்ம அவரை துதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அம்சங்கள்ல துதித்தல் என்ற அம்சத்துல 3 அம்சம் சொல்றாங்க. முதல் அம்சம் சொல்றாங்க அவருடைய நாமத்தை உயர்த்தி வெளிப்படையாக அறிக்கையிட்டு துதிக்கிறது. 2வது அம்சம் சொல்றாங்க அவர் நமக்காக செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தக்கூடியது, துதிக்கிறது. 3வது சொல்றாங்க தேவன் செய்த கிரியைகளுக்காக மட்டுமல்ல
அவர் எப்படிப்பட்டவர், எத்தகையவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த நன்றி அறிதலோடு அவரை துதிக்கக்கூடியது என்று சொல்றாங்க. சோ இத்தகைய வழிகளிலே நாம் அவரை துதிக்க வேண்டும். உள்ளபூர்வமா துதிக்கணும், உணர்வு பூர்வமா துதிக்கணும், நாம் அவரை தொழுது கொள்ளணும் என்று பார்க்கிறோம். சோ அந்த அளவுக்கு நம்ம அவரை நெருங்கி பிரியமானவர்களே. பகிர்தல், சாட்சி பகிர்தல். தேவனை எந்த மட்டும் பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். தேவனை குறித்து பேசுறோமா? இப்போ அன்புக்குரியவர்களே, தேவனோடு நம்ம நெருக்கமான நடக்கையை வளர்த்து கொள்ளும் போது மற்றவர்களோடு அதை குறித்து என்ன செய்வோம் அப்படின்னா பகிர்ந்து கொள்ளுவோம். எந்த அளவுக்கு அவரோடு நம்ம நெருக்கத்தை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் யாரை பற்றியதாக இருக்கும் அப்படின்னா தேவனை பற்றினதாக இருக்கும். நான் வார்த்தை சொல்ல உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும் பிரியமானவர்களே. அப்போ உங்கள் அனுபவங்களை சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு என்னவாக இருக்கிறார் என்பதை, அவர் உங்களுக்கு செய்த கிரியைகள் என்னென்ன என்பதை அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகல மனுஷருக்குமான ரட்சிப்பு, அவருடைய திட்டம், இவைகளை எல்லாம் பாருங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சியா அறிஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இவைகளை பற்றி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பிரியமானவர்களே, அப்ப 9வது படி சாட்சி பகிர்தல். சோ தேவனை குறித்து நம்ம அறிந்து புரிந்து மற்றவர்களோடும் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, சாட்சி பகிரக்கூடியவர்களாக இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். 10வது படி நம்ம பார்க்கிறோம் நடைமுறைப்படுத்துதல். நடைமுறைப்படுத்துதல் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அறிந்து கொள்றோமோ, எந்த அளவுக்கு புரிந்து கொள்றோமோ அவைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில அது சிறிய விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் சொல்லுகிறத பார்க்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்ற வார்த்தைகள் நமக்கு போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதன் மீது தியானமாக இருக்கிறோமோ, அதை கற்றுக்கொள்றோமோ அந்த அளவுக்கு அவைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சோ எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்ற அப்போஸ்தலன் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா சில மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் வாசிக்கும் ஒரே வேதாகமம் நீங்களாகத்தான் இருக்கக்கூடும் என்று சொல்றார். அப்படின்னு அநேகர் ஒருவேளை நம்மை வேதாகமமாக பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படின்னா இது எதை காட்டுது என்று நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அன்புக்குரியவர்களே, நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்படி வேதாகமத்தை கற்றுக்கொண்டு நம்ம செயல்படுகிறதுல எந்த மாதிரி இருக்கிறோம். நம்மள அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். அநேக சகோதர சகோதரிகளினுடையதான காரியங்கள் நம்ம இங்க இந்த ஐக்கியத்துல நம்ம பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம நான் கற்றுக்கொண்டு ஒருவேளை நம்ம சாட்சியா பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் கற்றுக்கொண்டு எனது வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா மாற்றி இருக்கிறேன். வேதத்துல போதனைகள் பார்க்கிறோம், படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே போல இந்த வேத போதனைகள் சிலரிடத்துல வெளிப்படும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளாக வெளிப்படும் பொழுது, இப்ப நம்ம இப்படித்தான் நடக்கணும் என்று நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்யறோம்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்றோம். இப்படி நல்ல சாட்சிகளாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய அந்த போதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அந்த செய்கைகள் நம்மட்டத்துல காணப்படணும். அதான் சொல்றாங்க, நீங்க நடைமுறைப்படுத்துங்க என்று சொல்லுகிறத பாக்குறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்து நிறைய கேட்கக்கூடியவர்களாக ஆயிட்டா
கேட்கறது நல்லது, அதை செயல்படுத்த வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ சொல்றாங்க, சில மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் வாசிக்கும் வேதாகமமாக நீங்கள் தான் என்ன செய்யணும்னா இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறத பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நீங்க ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாக இருக்கிறீங்களா? நமது மொழிபெயர்ப்பு என்பது வேதாகமத்தின் வார்த்தைகளை கிறிஸ்துவின் கிரியைகளாக வெளிப்படுத்துமாறு மொழிபெயர்த்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை மூல மொழி பைபிளை உங்க கையில கொடுத்திருந்ததுனால நீங்க அதை வாசிச்சு தெரிஞ்சிட்டு இருப்பீங்களா? மூல மொழி வேதாகமத்தை உங்க கையில கொடுத்தாச்சு, இந்தாங்க வேதாகமம், இதை நீங்க படிச்சு போங்க அப்படின்னா படிச்சு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்களா? இல்ல இல்லையா? நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? இப்ப மூல மொழியவும் கையில வச்சுக்கிட்டு தமிழ் வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கையில கொடுத்த உடனே படிச்ச உடனே இப்ப நமக்கு என்ன தெரியுது? ஓ, இப்படித்தான் இருக்குதா, ஓ இப்படிதான் சொல்லுதா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? புரிஞ்சு கொள்றோம் இல்லையா? இதை போல நீங்க இருங்க என்று சொல்றாங்க. அந்த வேதத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் நீங்க தான், நாம தான். அப்படின்னும் பொழுது அன்புக்குரியவர்களே, அப்ப நம்மை படிக்கக்கூடியவர்கள் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத வாக்கியங்கள். அதான் சொல்றாரு, எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போஸ்தலருடைய வார்த்தைன்னு பார்க்கும்போது அது நீங்கள் தானே என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்ப அன்புக்குரியவர்களே, கிரியைகளாக வெளிப்படுத்துமாறு நாம மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும் என்று எழுதுறாங்க. இது 10வது படிநிலை. 11வது படிநிலை அல்லது இறுதி படிநிலை, அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒளியை பிரகாசிக்க செய்யுங்கள். உங்கள் ஒளியை பிரகாசிக்க செய்யுங்கள். இவ்விதமா மத்தேயு 5:16 வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அன்புக்குரியவர்களே, இது எப்படி வெளிப்படுத்தலாம்? நம்ம வெளிச்சத்தை எப்படி வெளிப்படுத்தலாம்? நிறைய பேசும்போது வெளிப்படுத்திடலாம் அப்படியானா இல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் வாழ்க்கையிலே நமது செயல்களிலே வெளிப்படுத்த வேண்டும். இவ்விதமா மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நல்ல வார்த்தைகளை கண்டல்ல. அப்படின்னா நம்ம பேசணும்னா நிறைய பேசிடலாம். ஆனால் அப்படி இல்ல, நம்ம வாழணும் சொல்றத பாக்குறோம். நம்ம பேசும் வார்த்தைகளில் இல்லை, நாம் வாழும் வாழ்க்கையிலேயே செயல்களிலேயே இதை நாம வெளிப்படுத்தி அந்த பிரகாசத்தை நம்ம என்ன செய்யணும்னா பிறரும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவினாலும் தேவனுடைய மறுரூபமாக்கும் வல்லமையினாலும் நமது ஜீவியம் மறுரூபமாக்கப்பட்டுள்ளது. இதுவே நாம் மனிதர்களுக்கு முன்பாக கொடுக்கும் சாட்சியாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனிடத்துல அந்த சிந்தையை பெற்று நம்ம மறுரூபமானவர்களாக இருக்கோம். அந்த வல்லமையை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஜீவியமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மறுரூபம் ஆனதற்குரியதான வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க கூடியதாக இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படியாக நம்ம இந்த 11 படிநிலைகள் நம்ம பார்க்கிறோம். என்னென்னன்றத நம்ம திரும்ப சொல்லி போயிடுறோம். அன்புக்குரியவர்களே, முதல் படி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். 2வது படி அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முழுமையான அர்ப்பணிப்பை நம்ம செய்யணும். 3வது படி நம்ம இருதயம் எங்க இருக்கோ அங்கதான், நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கணும், அங்கதான் நம்ம சேர்த்தும் வைக்கணும். 4வது படி வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கணும், நமக்காக படிக்கணும். 5வது படி நம் வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொள்ளணும். 6வது படி அவர் மேல நம்ம தியானமா இருக்கணும். கடந்த காலத்துல அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம் நினைவில் கொண்டு தியானித்து எதிர்காலத்துல நம்ம வாழ்க்கையை அதை பலப்படுத்தக்கூடிய விசுவாசத்துக்கு நம்ம கடந்து வரணும். 7வது படி தேவனோடு கூட நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம இன்னும் அவரை நல்லா அறிந்து கொள்ள முடியும். அவரும் நம்மோடு பேச எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்றோம். தேவனை தொழுது கொள்ளணும். அத முழு பலத்தோடு அன்பு செலுத்தி நம்ம தொழுது கொள்ளணும். சாட்சி பகரணும். ஆக சின்னதோ பெருசோ மற்றவர்களோடு கூட நம்ம சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்கணும். ஆக எவ்வளவு பிரமாணங்களை நம்ம 10வது படி எவ்வளவு பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அதை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். 11வது படி நம்ம பெற்ற வெளிச்ச பிரயோஜனமா இருக்கும்படிக்கு
ஆக அந்த ஒளியை பிரகாசிப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, முடிவுரை, நாம் தேவனோடு எவ்வளவு அதிகமாய் நேரத்தை செலவிடுகிறோமோ, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுறோமோ அந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்ள முடியும். நாம் அவரிடத்துல நெருங்கி சேரும்போது அவரும் நம்ம இடத்துல நெருங்கி சேரக்கூடியவராக இருக்கிறார். ஃபைனல் பாயிண்ட் இதுதான். வாழ்க்கையில இவைகளையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும். சரி, நம்ம கை கொள்ளணும், நடைமுறைப்படுத்தணும். தென் எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வசனங்கள் மீது ஆர்வமாக, விருப்பமாக இருந்து அதை நம்ம கற்றுக்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அவரோடு சேர முடியும். அவரும் நம்மோடு கூட சேருவார். இறுதியாக வசனங்கள் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனம். யாக்கோபு 4:8. யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அன்புக்குரியவர்களே, வார்த்தை சுருக்கமாக சொல்றாரு கேட்போம். ஆக நாம தேவனிடத்துல சேர்ந்தா அவரும் நம்ம இடத்துல சேருவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படியாக நாம் இன்னும் அவரை நெருங்கி சேர்ந்து அவரை நாம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அதற்கு இந்த 11 படிகள் நமக்கு உபயோகமாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம். மீண்டும் நம்ம தெரியப்படுத்துகிறோம். இது சகோதரர் கார்ல் ஹேக்கன்சி என்ற அன்பு சகோதரருடைய எழுத்துக்கள் மொழிபெயர்ப்பாக நம்ம இந்த பாடத்தை பகிர்ந்து கொள்கிறோம். உன்னத தேவனுடைய நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமைப்படுவதாக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அடியனுடைய அன்பை, வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.